யாருக்கெல்லாம் ராஜ்மா பிடிக்காது? கண்டிப்பாக எனக்கு பிடிக்காது. ஆனால் அதை செய்ய வேண்டிய முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி, கீ ரைஸு எதுக்கு வேணாலுமே சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். நைட்டே வந்துட்டு ராஜ்மாவை வந்துட்டு நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையிலே எடுத்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு எப்போதுமே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா வெங்காயம் தான் போடுவேன். இந்த ஸ்பைசஸ் போட மாட்டேன். ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வந்துட்டு முன்னாடியெல்லாம் ரொம்ப பெரிய ரெசிபி அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறமா நம்ம செய்ய வந்துட்டு அது ரொம்ப சின்னதாக தான். அதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கொஞ்சம், அப்புறம் கொரியாண்டர் பவுடரு இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ராஜ்மாவை எடுத்து ஊற்றி அந்த வேக வச்சு தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக தாளிப்புக்கு நெய் போட்டு அதில் வந்துட்டு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு தாளித்து கொட்டினோம்னா சூப்பராக இருக்கும். எப்போதும் போல் இந்த இது சமைக்கும் போதுமே எங்கள் வீட்டு குட்டி வாண்டு வந்துருச்சு, நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளை வச்சுக்கிட்டு இதை செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.